கட்டாயம் நாங்கள் சொல்லவே இல்லையே, அறிவுரை கொடுத்துருந்தா முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னா விட்டுற வேண்டியதா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். அவர் தான் பானா பட பசங்களை எல்லாம் உட்கார வச்சு பாடம் நடத்துறது பெரிய பஞ்சாயத்து ஆட்சியில் நடுவில். அந்த பஞ்சாயத்து தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டது. என்ன சார், பசங்களை உட்கார வச்சா கழுத்து வலி வருதான், முதுகு வலி வருமா, திரும்பி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது பானா படம் உட்கார வச்சோம்னா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அதை கம்பல்சரி ஆகலையே, வேணும்னா அப்படி உட்கார வச்சு முயற்சி பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு அது கரெக்டான பாடம் நடத்துகிற முறையாக இருக்குமா அப்படின்றத முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நார்மலாக உட்கார வச்சு நம்ம பாடம் நடத்துறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் இதை கண்டிஷனாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் அன்பில் மகேஷ் அவர்கள். அது கட்டாயம் நாங்கள் சொல்லவே இல்லையா, எங்கெங்கெல்லாம் அந்த பாவடி இருக்கிறவங்க வந்து நடத்தி பாருங்கள், உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் அதை பின்பற்றி கொள்ளலாம் என்று தான் நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து தொடக்க கல்வியில் பிரைமரி ஸ்கூலில் பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி தான் உட்காரே வைக்கிறோம். குழந்தைங்க சின்ன வயசுல அப்படி தான் உட்காருங்க. அந்த விதத்தில் உங்களுக்கு குழந்தைங்கள் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கும் என்பதற்காக சொல்லப்பட்டது தான். கிளாஸ் ரூம் போர்டே தான் பார்க்கறதில்ல, டீச்சர்ஸ் அந்த இடத்துக்கே வந்து பாடம் நடத்த வேண்டும் என்கிறது தான் முடிவு செய்யப்பட்டது. இது வந்து கட்டாயம் கிடையாது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன்.